வணக்கம் நண்பர்களே. சென்ற வீடியோவில் ஐயப்ப விரத ஆரம்ப காலத்தை குறித்தும் ஐயப்பன் என்ற பெயர் ஏன் வந்தது என்பது குறித்தும் சென்ற வீடியோவில் வெளியிட்டிருந்தேன். இப்போது ஐயப்பனுடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கும் அந்த விக்கிரகத்தில். அது ஏன் கட்டப்பட்டிருக்குன்னு நிறைய பக்தர்களுக்கு தோணலாம். அதற்கான ஒரு சிறிய விளக்கம் என்று பதிவு. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க. ஐயப்ப விக்கிரகத்தில் கால்கள் கட்டப்பட்டிருப்பது அப்படின்னு காணப்படுவது வந்து கெட்டு அல்ல, அது கெட்டியிருக்கிறதில்ல, யோக பட்டம். அதை டைப் பண்ணி இது பண்ணுறது யோக பட்டம் கொடுத்துருக்காங்க. யோக நிலையில் அருளும் யோக நரசிம்மர், யோக தட்சிணாமூர்த்தி போன்ற தெய்வ மூர்த்தங்களிலும் இந்த யோக பட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். அது நீங்கள் யோக நரசிம்மர்லாம் பார்க்குற இடங்களில் இது இருக்கும். பகவான் சாஸ்தா வந்து இயற்கையாகவே யோகேஸ்வர ஸ்வரூபத்தில் தான் இருக்கிறார் அப்படின்னு புராணங்கள் கூறுது. கந்த புராணம், பத்ம புராணம் போன்றவை சாஸ்தாவை யோகேஸ்வரன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சபரிமலை மகா யோக பீடம், அது வந்து தவக்கோலத்தில் ஐயப்பன் இருக்கிற இடம். யோகம், தவ யோகத்தில் அவர் இருக்கார். இது சபரிமலை சாதாரணம் இல்லை, அது ஒரு யோக பீடம். அதனால தான் அங்கே அவ்வளோ மக்கள் முண்டி அடித்து வந்து அந்த வைப்ரேஷனை வாங்கிக்கிறாங்க, அந்த யோக தவத்தினுடைய வைப்ரேஷன் வாங்கிக்கிறாங்க. அங்கே ஐயப்பன் தவக்கோலத்தில் தான் இருக்கிறார். யோக நிலையின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கும் முகமாக அந்த யோக பட்டம் அவருக்கு கால்களை கட்டி, அதனால தான் ஒரு கால்கள் யோக பட்டம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலை ஹரிவராசனம் அப்படின்னு ஒரு ஆசனத்தோட ஒரு வகையாக தான் சொல்கிறாங்க. இது ஹரிவராசனம், அதாவது ரெண்டு கால்களும் பின்புறம் நிலத்தில் அழுந்தியிருக்க, முதுகெலும்பை நேராக நிறுத்தி, புரியுது அவங்களுக்கு, ரெண்டு கால்களும் பின்புறமாக நிலத்தில் அழுந்திருக்கு. அந்த இதை நல்லா பாருங்கள். அப்போ முதுகெலும்பை நேராக நிறுத்தி அமர்ந்துள்ளார் ஐயப்பன். இப்படியான யோக நிலையில் உடலை நிறுத்துவதற்கு யோக பட்டம் பயன்படுகிறது. அந்த டைப் பின்கால்களை அழுத்தி ஒரு முதுகு நேராக வச்சு உட்கார்ந்துருக்கிறார். அது ஒரு யோக பீடம் சபரிமலை. மற்ற கோயில்களில் சாஸ்தா வந்து வீராசனத்தில் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்கோலத்தில் சாஸ்தா ஒரு கால் நிலத்திலும் மற்றொரு கால் மடித்தபடியும் இருக்கும். இந்த மடித்த காலையும் இடுப்பையும் இணைத்து கட்டப்பட்டிருக்கும் பட்டம் வீரப்பட்டம் சொல்கிறாங்க. அதாவது சபரிமலையில் இருக்கிற யோக நிலை வேறு, மற்ற கோயில்களில் சாஸ்தாவை இது பண்ணியிருக்கிறது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்கோலத்தில் நீங்கள் சாஸ்தாவுடைய ஒரு கால் நிலத்திலும் மற்றொரு கால் மடித்தபடி இருக்கும் மற்ற கோயில்களில். இதுவும் வீரப்பட்டம்னு சொல்கிறாங்க. அது யோகப்பட்டம், இது வீரப்பட்டம். சரி, விரதம் இருக்க ஏன் கார்த்திகை மாதம்? ஒரு காரணம் வேணும் இல்லையா? ஏன் மற்ற மாதங்கள் இருக்கக்கூடாது? கார்த்திகை மாதம் ஏன் இந்த ஐயப்ப விரதம் இருக்கிறாங்க? பழங்காலத்தில் மகர ஜோதி தரிசனம், அந்த தை 1ஆம் தேதி, தமிழ் மாதத்தில் தை 1ஆம் தேதி காணும். அது சபரிமலை யாத்திரை வந்து அந்த மகர ஜோதி இதில் தான் இருக்குது, அதாவது மகர ஜோதி தரிசனத்தில் தான் இருக்குது. அப்போலாம் டிசம்பர் மாத இறுதியில் யாத்திரையை தொடங்கி அந்த மகர ஜோதியை பார்த்துட்டு வருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் 41 நாள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விரத காலம் இருக்கணும்னு ஒரு கட்டம் வந்தது. அப்போது ஒருவர் சபரிமலை செல்ல வேண்டும் என்றால் விரத நாட்களை அதற்குள் முடித்து அதுக்கப்புறம் இருமுடி எடுத்துகிட்டு போகணும். அதனால தான் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலையிட்டால் தான் மகர ஜோதி தரிசனத்திற்கு யாத்திரை போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. பொதுவாக எத்தனை நாள் இருக்கணும்னு ஒரு இது இருக்குது. அவங்க இப்போ அவங்களுடைய கால சூழல் இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக விரத நாட்கள் என்பது 41 நாட்கள். இதில் ஒரு சயின்ஸும் இருக்குது. இந்த 41 நாளில் இவங்க எடுக்கிற அந்த விரத நாட்கள் அப்படிங்கிறதுல இவங்க சாப்பிட்ற சாத்வீக உணவு, அந்த நடைமுறைகள், பயிற்சிகள், என்னென்ன மாதிரி நடந்துக்கணுங்கிறது, இதெல்லாம் இந்த 41 நாள் இருக்கும்பொழுது சயின்டிஃபிக்காகவே இந்த உடலும் மனநிலையும், இந்த சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு ஒரு பழக்கம் வந்துடும். அந்த பழக்கத்தை மீறுவதற்கும் அந்த பழக்கம் உடைவதற்கும் பல்வேறு காரணிகள் பிற்காலத்தில் இருக்கலாம். ஆனால் இது நிரந்தரமாக மனதில் தங்கிவிடும். இது இந்த விரத நாட்களில் நாம் என்ன அனுஷ்டிக்கிறோமோ அந்த அனுஷ்டிக்கிறது எல்லாம். இந்த 41 நாள் விரதம் முடிந்த பிறகு தான் கட்டு நிறைந்து யாத்திரை தொடங்குவது சரியான நடைமுறை. சபரிமலையிலும் தென் தமிழகத்திலும் கேரளத்திலும் நடை திறந்த 41ஆம் நாள் தான் மண்டல பூஜையாக கொண்டாடுறது குறிப்பிடத்தக்கது. விரத நாட்களில் சாத்வீக உணவு எடுக்கிறாங்க, நல்ல பழக்கங்களை பின்பற்றுறாங்க, தினமும் பூஜை பண்ணுறாங்க. இப்போ இதுதான் அவர்களை சாத்வீகப்படுத்துது. சரி, மாலை அணிவதை குறித்தும் ஒரு விஷயம் இருக்குது. அம்மா கையால் மாலை அணியலாமா? பொதுவாக குரு கையால், குருசாமின்னு சொல்ல அழைக்கப்படுற கையால் தான் மாலை அணிவாங்க. அம்மா கையால் மாலை அணியலாமா? இதை குறித்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ
உங்களுக்கு வந்து சேரும், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.